வருஷ பிறப்புங்கிறதுனால நம்ம சன்னதியில் குதிரை எடுக்கும் நிகழ்ச்சி கருப்பராயனுக்காக செய்யக்கூடிய நிகழ்வு. அதனால சிறப்பு உண்டு. இன்னைக்கு இங்கிருந்து பாருங்க, கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தான் அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. நேசம் விருச்சிக ராசி சக்கரம் சுவாமி பீடத்தில் இருக்கிறது எங்கேயுமே தமிழகத்தில் எங்கேயும் கிடையாது, நம்ம கோவிலில் மட்டும்தான். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NS Vlogs யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து யுகாதி பண்டிகை. அனைவருக்கும் யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நல்வாழ்த்துக்கள். ஓகே, அதுக்காக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் பழனி ஆண்டவர் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூர்லேருந்து ஊத்துக்குளி சாலையில் பாரப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் கொஞ்சம் உள்ள. நான் உங்களுக்கு வேணால் அந்த கீழே வேணால் லொக்கேஷன் வேணால் பின் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்துக்கலாம். இங்கே வந்து இன்றைக்கி நல்லா விமர்சையாக சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதாவது இந்த திருவிழாலாம் முடிஞ்சு நம்ம வந்து கோயிலெல்லாம் வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்போம். அதாவது அப்போ தான் வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கொஞ்சம் நாளில் நம்ம காமிச்சிருப்போம். இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் எடுக்க முடியல. அன்றைக்கி அந்த ஐயர் எல்லாமே சொன்னாங்க சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கோவிலோட வரலாறு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துவாங்க. நான் உங்களுக்கு வேணால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த ஐயர் வந்து இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி சொன்னாங்க. அதை வேணால் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இன்றைக்கி இந்த யுகாதி திருவிழா இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக வந்து இந்த பழனி ஆண்டவர் கோயிலில் வந்து நடக்கும். அதில் வந்து இப்போ சாயங்காலம் வந்து சூப்பராக வந்து குதிரை வாகனத்தில் வந்து ஊர்வலம் வருவாரமா, செம்மையாக இருக்குமாமா. நல்லா ட்ரம் செட் எல்லாமே அடித்து வேறு லெவலில் வான வேடிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குமாமா. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு போய் முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நடக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போயே பாருங்கள் ட்ரம் செட்லாம் அடிக்க ரெடி பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து பழனி ஆண்டவர் கோவில். நைட்டு அன்னதானமும் இருக்குமாமா. ஓகே, கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் கடை, அடுத்த பச்சை குத்துற கடை, பேங்கிள்ஸ் கடை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. ஓகே, ட்ரம் செட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தப்பாட்டம் அந்த ட்ரம் செட் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், ட்ரம்ஸ் பக்கத்தில் ஏகப்பட்ட பாய்ஸ் இருக்காங்க. இவங்களாம் பாருங்கள் வேறு லெவலில் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே குண்டு மத்தாளம் இந்த ரவுண்டாக இருக்கும்ல அந்த ட்ரம்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 வகையான மேளதாளங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அங்கே அந்த தப்பட்டை ட்ரம்ஸு, 2வது ட்ரம்ஸு, 3வது இந்த குண்டு மத்தாளம்னு சொல்லுவாங்கல்ல இது. பழனி ஆண்டவர் முருகருடைய கொடி மரம் முதல்ல பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான், நீரூற்று விநாயகப் பெருமான் இருக்கார் முன்னாடியே. ஓகே, முருகருடைய அண்ணனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள முருகரை போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே குதிரை சப்பார விழா வந்து அங்கே நடக்குது. அதாவது குதிரை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம். நம்ம இங்கே கோவிலை கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருவிழாவே கவர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் அப்படியே உங்களுக்கு கோவிலை காமிச்சிட்றேன். ஓகே வாங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் இருக்கார், அந்த பக்கம் கருப்பண்ண சுவாமி இருக்கார். ஓகே, உள்ளதான் வந்து முருகப்பெருமான் இருக்கார், பழனி முருகன். பாருங்கள், இங்கே மேலே பாருங்கள் ஆண்டி கோலத்தில் முருகர் இருக்கார், உள்ள ராஜ அலங்காரத்தில் இருப்பார். அப்புறம் அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 சுவாமி இருக்காங்க. உள்ள அலங்காரம்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் உச்ச முருகப்பெருமான் இருக்கார் பாருங்கள். இங்கேருந்து இங்கே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா சுதேகன், சுமித்ரன், அப்புறம் முருகருடைய மயில் வாகனம். ஓகே, அன்றைக்கி நம்ம நைட் டைமில் வந்திருந்தோம். இன்றைக்கி நம்ம நல்லா பகல் டைமில் வந்திருக்கனால அப்படியே எல்லா பாருங்க பார்க்கலாம். கருவறையை தவிர மிச்சம் வெளியே இருக்கிற வளாகத்தில் இருக்கிற எல்லா சாமியுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே அம்மன் இருக்காங்க, என்ன அம்மன் அப்படின்னு சொல்லி போடல. ஓகே, அப்படியே பார்த்துக்குங்க. ஓகே, அப்படி சைட்லலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுக்கு முன்னாடியே தான் பார்த்திங்கன்னா மகா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இன்னும் நைட் டைம் லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே
அமிர்தகடேஸ்வரர் முருகருடைய தந்தையாரான சிவபெருமான் இருக்கார். பாருங்கள், அலங்காரம்லாம் பாருங்கள், சூப்பராக பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. அப்படியே கோபுர தரிசனம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அபிராமி தாயார் இருக்காங்க. இங்கே வந்து துர்க்கை அம்மன், இங்கே சண்டிகேஸ்வரர். இங்கே பாருங்க முருகருடைய காவடி ஆட்டம்லாம் நடந்திருக்கு காலையில். இன்றைக்கி யுகாதி பண்டிகையில் முருகர் கோயில் இங்கே பழனி ஆண்டவர் முருகர் கோயிலில் நல்ல விசேஷமாக இருக்கும். காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா விசேஷம். மதியானம் அலங்கார பூஜை, இப்போ குதிரை வாகனம் விழா, நைட்டு அன்னதானம், பிரம்மாண்டமான அன்னதானம் அதை பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நவ கிரகங்கள் சன்னதி இருக்குது. நீங்கள் வாங்க பழைய பழனி ஆண்டவரை போய் தரிசிக்கலாம். இங்கே வெளியவே பாருங்கள், கோயில் நடை திறக்கும் நேரம் போட்டிருக்காங்க. காலை 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், மாலை 5:30லேருந்து 8 மணி வரைக்கும் டெய்லியுமே வந்து திறந்துருப்போம். வாங்க உள்ளே போய் பழனி ஆண்டவர் தரிசிக்கலாம். உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது, அப்படி தரிசனம் பண்ணிட்டுன்னு சொல்கிறேன். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், ஹரஹர பாடுங்கள். தெலுங்கு வருஷ பிறப்புங்கிறதுனால நம்ம சன்னதியில் குதிரை எடுக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு உண்டு. குதிரைங்கிறது இவங்க எல்லாத்துக்குமே குலதெய்வம். இந்த கோவில் ஊர் மக்களுக்காக குலதெய்வம். அதனால் குதிரை எடுக்கிற நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. கருப்பராயனுக்காக செய்யக்கூடிய நிகழ்வு. அதனால் சிறப்பு உண்டு. இன்னைக்கு நாளைக்கும் 2 நாள் உண்டு. அவசியம் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கோங்க. ஓகே மக்களே, சிறப்பான முறையில் நம்ம முருகரை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த குதிரை வாகனம் ஊர்வலத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வேறு லெவலில் கூட்டம்.
வணக்கம் நண்பர்களே. நமது மன்னரை திருப்பூர் மாவட்டம் மன்னரை பகுதியிலே பாரப்பாளையம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமையப்பெற்ற முருகப்பெருமான் ஸ்தலம் பழனி ஆண்டவர் ஆலயம்னு சொல்லுவாங்க. இந்த பழனி ஆண்டவர் ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய பீடத்தில் மேசராசி சக்கரமும் விருச்சிக ராசி சக்கரமும் அமையப்பெற்ற திருத்தலம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தமிழகத்தில் எந்த இடத்துலையுமே முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் பீடத்தில் மேசராசியும் விருச்சிக ராசியுமே கிடையாது. முருகன் ஆட்சி செய்யும் ராசி மேசராசி, விருச்சிக ராசி. நம்ம உடம்பில் உண்டான உஷ்ணம் சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள் மேசராசிக்காரர், விருச்சிக ராசி. ஆக மேசம் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. அதாவது ஜாதகத்தில் உண்டான செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், ஆண் வாரிசு கிடைக்காம இருக்கிறது, அதே போல வீடு பூமி மனை இந்த மாதிரி பிரச்சனை, வயிறு சம்பந்தமான கோளாறு, இது அனைத்துமே நமது ஆலயத்திலே செவ்வாய்க்கிழமையிலே வழிபாடு செய்தோமானால் அந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று ஒரு வாக்கு. இந்த ஆலயம் அமையப்பெற்றது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பழமையான முருகன். சின்ன சுயம்பாகமாக பழனி ஆண்டவர் பழனி மலையிலிருந்து எடுத்துன்னு அதை வச்சு பூஜைகள் பண்ணி கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமையான. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சுவாமி உத்தரவு கேட்க ஆலயம் அமைக்கிறதுக்காக 50 வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அமைப்பு கிடைக்காதனால சுவாமியின் இடத்துல பிரசன்னம் பார்த்து அந்த பிரசன்ன உத்தரவு முறைப்படி எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய சொல் வாக்கு கிணங்க அவரை பிரசன்ன முறைப்படி எல்லா விஷயங்களும் அவர் கேட்டு ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்தை பிரசன்ன முறைப்படியே அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் எழுப்பினது, கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணது, கோவில் பாலாலயம் பண்ணது, சுவாமி அமைச்சது, அந்த சுவாமி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு பண்ணது, இந்த கதவு நலவு முதலிருந்து உண்டான எல்லா விதமான விஷயங்களும் முருகப்பெருமானுடைய உத்தரவுப்படியே நடைபெற்றது. அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த பழனி ஆண்டவர் ஆலயம். பாரப்பாளையம் பழனி ஆண்டவர் கோவில் வந்தோம் அப்படின்னா பாரப்பா ஆலயம் என்ற வாக்கு கிணங்க இந்த ஆலயம் முழுக்க முழுக்க கருங்கல்லால் செய்யப்பட்டது. மிக சிறப்பு சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் நினைத்த காரியங்களை 9 செவ்வாய்க்கிழமைக்குள்ள முடித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு முருகப்பெருமான். அவசியம் அனைவரும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.